This is class 12 math part 2 as I mentioned. Okay, so okay, I'm audible and everything is good. I guess I could do a thing that let it be. Okay, my extender, everything is correct. It is running good. Okay, it's up to date. Okay, so sorry, I'll start from the beginning because I didn't teach properly that day. I wasn't satisfied with my teaching to that day. So I'm so sorry for that. So this time it would be very good lecture. 1 hour, 1.5 hours, or 2 hours, I don't know, but I'll be taking continuous class today. I wanted to take like uh, here. Okay, let me just tell that I just wanted to take for today chemistry and so chemistry, most probably I'll be doing it tomorrow. Today I'll be doing math. So math 5.5, 5.5. It's just masterpiece of differentiability. So let me just take the questions. Give me a second. So shall I start? Shall I start? Yes. In this we use product rule. Product rule. No, I use OneNote for this reason. Highlight the reason. So here we use product rule. What is product rule? UV rule கூட சொல்லுவாங்க. So UV rule எப்படி யூஸ் ஆகும்? UV dash plus U dash V by 2 னால இதுதான். This is what product rule. Dash இருக்கிற இடத்துல d by dx which is differentiation. Okay. Dash இருக்கிற இடத்துல we are just doing differentiation. So this is what about and quotient rule படிப்போம் நம்ம. Sorry for that. சரி quotient rule என்ன சார்? Q rule என்னோட ஷார்ட் ஃபார்ம் ஓகேவா? U by V ரூல்னு சொல்லுவோம். சரி நான் எடுத்த உடனே என்ன சொல்றேன்னா இந்த வியை ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் வி ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ஸோ டினாமினேட்டரில் வி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ u v dash மைனஸ் u dash v இதுதான் கோஷன்ட் ரூல் q ரூல் புரிஞ்சுச்சா? இங்க ஒரு லைன் போட்டுட்டேன். ஓகே சரி எக்ஸசைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றேன். It is given as sin x square plus 5. ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் இந்த பக்கத்தில் d by dx of sin theta is equals to cos theta. Cos theta.
அதே dy dx of cos theta மைனஸ் sin theta. இந்த இடத்துல நம்மளுக்கு புரிய வேண்டியது இதுதான். ஸோ இப்போ if I move on further, differentiation dy dx of sin x, இந்த இதுதான் x. In the whole thing is considered as x mother. So let me do d by dx of sin x square plus 5. So அது எப்படி பண்ணுவோம்? நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? சைனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சைனை டிஃபரன்ஷியேட் பண்றோம். சைன் இது எக்ஸ் வேல்யூ ஆகுது. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ்ன்னு வரும். ஸோ காஸ் அந்த எக்ஸ் பிளேஸ்ல இதை தூக்கி காஸ் அந்த எக்ஸ் பிளேஸ்ல இதை தூக்கி எழுதுறோம். புரியுதா? டன். சரி, சரி, ஓகே, எழுதுறேன். இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன், சாரி, காஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 into d by dx of x square plus d by dx of 5 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்றேன். இருங்க, போயிட்டோம். இங்க மல்டிப்ளை பண்றேன், அவ்வளவுதான். என்ன? d by dx ஓட மல்டிப்ளை பண்றேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இது இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு இடத்துலையும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகேவா? இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும், இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் இங்கே நடக்குது. ஸோ அதுதான் இப்படி செப்பரேட்டாக எழுதி வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ காஸ் இந்த இது தான் இது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா 2x ப்ளஸ் 0ன்னு எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகேவா? சாரி, இந்த மாதிரி காஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்டூ 2x. இங்க நம்ம இத இத வந்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ண மாட்டோம். இது தப்பாயிடும். ஏன்னா இந்த இது வந்துட்டு x which is an angle. புரியுச்சா? இது வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, இது வந்துட்டு ஆங்கிள். ஸோ ஆங்கிளை நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸோ அது தப்பாயிடும். ஸோ என்ன பண்றோம்? இதை தூக்கி இங்க எழுதுறோம். தூக்கி இங்க எழுதுறோம். ஓகே, சரி, தூக்கி எழுதுறோம். ஸோ 2x cos x square plus 5. டன். இவ்வளோதான் ஆன்சர்ப்பா. இது வந்துட்டு ப்ராடக்ட் ரூல். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். நான் இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஏஓடி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் மேக்ஸிமம் முடிச்சதுக்கு அப்புறமா ஏஓடி ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏஓடி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ ஏஓடி ஸ்டார்ட் பண்ணிட்டு சரியா? சரி, செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன? காஸ் சைன் எக்ஸ் கொடுத்துருக்கேன். காஸ் சைன் எக்ஸ்
cos sin x என்னவா இருக்கும்? ஸோ dy by சரி. இன்னொன்னு நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். எப்பவுமே if you are a CBSE student or PU student, every time let y equals to cos of sin x ன்னு எழுதிக்கோ. தயவு செஞ்சு எழுதுங்க. ஓகேவா? ஸோ dy by dx equals to d by dx of cos sin x into d by dx of sin x. Okay? Understood? Okay. இங்க என்ன பண்றோம்? d by dx of cos x minus sin x in sin x into cos x. இந்த cos x நம்ம என்ன பண்றோம்? இங்க தூக்கி இந்த பக்கம் போட்டுறோம். ஸோ இது வந்துட்டு இங்க போகுது. ஏன்னா ஆங்கிள் மல்டிப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ இது தூக்கி இங்க போடும்போது is equals to cos x minus sin x sin x அவ்வளோதான். முடிஞ்சிச்சு. அடுத்த சம் போவோம். டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம். sin ax plus b sin ax plus b ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்? let y equals to sin ax plus b. So dy by dx equals to d by dx of sin x, which is ax plus b, ax plus b into d by dx of ax plus b அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்ன ஆகும்? b கான்ஸ்டன்ட் 0 ஆகும். இது இந்த வேல்யூ 1 ஆகும். ஸோ ஏன்னு இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க? d by dx of sin theta, which is cos ax plus b to a. இதை தூக்கி இங்க எழுதுறோம். ஸோ it is equals to a cos ax b. புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். ஃபோர்த் செக். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆன்சர். கொஷின் செக் tan root x. இதில் நான் வந்துட்டு மெயினாக ரீகால்ன்னு சொல்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் d by dx of secant x என்ன ஆகும்? secant x tan x கரெக்டா? d by dx of tan x என்னவாகும்? சாரி, secant square x. ஸோ தேர்ட் ஒன் என்ன? d by dx of root x to root x. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூணு இம்பார்ட்டன்ட். சரி, let y equals to secant
tan root x. So dy by dx equals to d by dx of secant, sorry, into, okay va, so which is equals to secant x and tan root x into tan of tan root x into differentiation of secant square root x into root x into 1 by 2 root x. இந்தது லாஸ்ட்ல மல்டிப்ளை பண்றோம். ஓகே சம்திங் ஓகே லாஸ்ட்ல மல்டிப்ளை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் secant tan x tan x. ஸோ என்ன பண்றீங்க? இது அப்படியே தான் எழுதுறோம். secant tan root x கரெக்டாக பண்ணுறாங்க. tan root x into secant square root x by 2 root x. அவ்வளோதான் இது ஆன்சர். நம்மளுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் என்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஃபேவரட் கொஸ்டினும். sin ax plus b இது கொஞ்சம் கேவலமா சாரி ax plus b by cos cx plus d. ஓகேவா? இது என்ன u by v ரூல்ல இருக்கு. ஸோ u by h is equals to என்ன? இது u by v ஓட ரூல் என்ன? uv dash minus u dash v by v square. ஸோ அதை தான் யூஸ் பண்ணோம். u வந்துட்டு let u first let y equals to sin ax plus b by cos cx plus d. இப்படின்னு எழுதியாச்சா? இப்போ நம்ம எப்படி என்ன எழுத போறோம்னா let u equals to sin ax plus b and let v equals to cx plus d. ஓகேவா? இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அதே ரூல் யூஸ் பண்ண போறோம். uv dash. So sin ax plus e d by dx of cos இங்க இது எழுதலன்னு நினைக்கிறேன். cos cx plus d
ஓகேவா? மைனஸ் cos cx plus d dy dx of sin ax plus d b. ஓகேவா? ஓகேவா? சரி. u dash u dash என்னன்னு எழுதுறோம்னா சரிப்பா. ஓகே. u dash நம்ம செப்பரேட்டா இங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். u dash cos ax plus b into a. எதுக்கு a வந்துச்சு சார்? எதுக்கு a வந்துச்சு? இது கான்ஸ்டன்ட் ஆகும்ல? இது கான்ஸ்டன்ட் ஆகும். This will tend to 1, not 10 to 1. This will become 1. So u dash is this. So v dash equals to what? Minus sine into cx plus d into c. புரிஞ்சுச்சா? ஓகேவா? So diff respect to x என்னாகும்? dy by dx equals to v square cos square cx plus d அப்படின்னு எழுதிட்டு cos cx plus d into a cos ax plus b. ஓகேவா? இப்படின்னு எழுதிருக்கோம். ஓகே? இல்லைனா I'll just take this. இப்படி எழுதிக்கிட்டு இந்த சென்டரில் எழுதினா தான் தெரியும். ஓகேவா? இது ஒரு செப்பரேட் ஸ்டெப்பு. இது ஒரு செப்பரேட் ஸ்டெப்பாக எழுதிக்கிறேன். ஸோ இங்கே இது இன்னும் ஆக்சுவலி முடியல. இன்னும் போகும். So நான் என்ன பண்ணுறேன்? இதை தூக்கி இங்கே போடுறேன். சென்டரில் வச்சுட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்க மைனஸ் மைனஸ் இங்க இந்த இடத்துல இது மைனஸ்ல இருக்கா? இங்கேயும் மைனஸ் வரணுமா? ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஓகேவா? சைன் கன்வர்ஷன் இம்பார்ட்டன்ட். Sorry for the scratch or the scribble. One second. Cos ax plus one second. B தான் வரணும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு. எஸ் B தான் வரணும். தப்பு பண்ணிட்டேன். எஸ் ப்ளஸ் இங்க என்ன பண்ணோம்? நம்ம சைன் ax plus bன்னு எழுதிட்டு into c of sin c of sin uh,
cx plus d. முடிஞ்சிச்சா? இது புரிஞ்சிச்சா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணா a into cos of cx plus d into cos of uh, sorry, ax plus b plus c plus e cos cx plus d cos ax plus b plus c sin ax plus b into sin cx plus d. இந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கும் தனியாக இது பண்ணிக்கலாம் டிவைடு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது இப்போ தூக்கி இப்படி போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் இந்த இது தெரியும், எனக்கு தெரியும். ஸோ cos square cx plus d cos square cx plus dன்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஈக்குவல்ஸ் டு a cos of ax plus bன்னு எழுதணும். g equal 1 by cos equals to sec thetaன்னு எழுதணும். ஸோ ப்ளஸ் இப்போ இது இப்போதைக்கு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா a a cos ax plus b இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இதுல இருந்து, கரெக்டா? ஸோ எப்படின்னு எழுதுறோம்? a cos ax plus b into sec sec of cx plus d plus c sin ax plus b into sin cx plus d by cos of cx plus d. இங்க cos of cx plus d. இது tan தீட்டாவா மாறும். ஸோ புதுசாக இந்த பக்கம் எழுதுறேன். a cos ax plus b sec cx plus d plus c sin ax plus b tan tan cx plus d sec of cx plus d. இதுதான் ஆன்சர்.
இப்போ புரிஞ்சுச்சா எதுக்காக இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன்னு? இம்பார்ட்டன்ட்டை விட எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்னு. எங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்? எங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ வாட் am I going to do is take this whole part to here. That's it. Made it simple. ஓகேவா? இது டன்னு நினைக்கிறேன். Still 5 more sums to go. So question எழுதி sorry, question என்னன்னா, 6th question வந்துட்டு cos x cube sin square x to the power 5. ஓகேவா? இதுதான் question. Product rule u v dash is equals to u v dash plus u dash v. இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் நான் சொன்னேன்ல. நார்மலா ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வரும்போது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் தட், பட் யூ கான்ட் டெல் லைக் தட். பட் சால்வ் பண்ணும்போது நீங்க பாருங்க, லெட் y equals to cos x cube to sin square x to the power 5. Differentiate with respect to x. dy by dx ஈக்குவல்ஸ்னா என்ன பண்ணிக்கலாம்? u is equals to cos x cube, v is equals to sin square x to the power 5. கரெக்டா? So u dash is equals to minus sin x cube into d by dx of x cube என்ன வரும்? 2x square னு வரும். சாரி, 3x square னு வரும். அழகா எழுதிக்கலாம். 3x square. ஸோ இது வந்துட்டு இங்க மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ 3x square minus sin x cube. இந்த மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இங்க வர. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் v பண்றேன். v equals to x square is equals to 2x அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்கு? அதே ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ v sin square x to the power 5 னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்துருக்கோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் v dash என்ன எழுதுனா எப்படி இருக்கும்? இருங்க, நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஓகேவா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ டென்ட் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். v is equals to என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 இங்க ஃப்ரண்ட் வரும். v is equals to 2x to power 1 1 ஆயிடும். அதுதான் நார்மலா பண்ணும். எக்ஸுக்கு பதிலா இந்த சைன் ஸ்கொயர் இருக்கு. சரி, இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ பண்ணிட்டா. ஸோ v dash is equals to 2 sin ஸ்கொயர்ல இங்க 1 ஆயிருக்கு, x to the power 5 இருக்கு. sin x to the power 5 இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? cos x to the power 5 இது கூட மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா?
ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, sin x to the power 5 இருக்கு. ஆனா sin x அதுக்கு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஆனா இங்க ஃபங்ஷனுக்குள்ளேயே ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம நார்மலா 5 தூக்கி அந்த பக்கம் போடுவோம். அதுதான் ஃபங்ஷனுக்குள்ள ஃபங்ஷன். ஸோ கிளியரா எழுதுறதுக்கு இங்க இங் இங்க வந்துட்டு காஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ காஸ் மல்டிப்ளை ஆக என்னன்னு வரும்? இங்க குடுத்ததுல இதுக்கு லிமிட் இந்த இந்த லிமிட் தாண்டி போகக்கூடாது. இங்க என்ன வரும்? இன்டூ இன்டூ காஸ் எக்ஸ் டு த பவர் 5ன்னு கொடுக்கலாம். ஓகேவா? இன்டூ காஸ் எக்ஸ் டு த பவர் 5 இன்டூ 5 எக்ஸ் டு த பவர் 4. ஓகேவா? டன்னா? இது புரிஞ்சுச்சா? ஓகேவா? இப்போ கிளியரா ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதணும்னா இத இத இப்போதைக்கு இந்த இந்த பாட்ட மறந்துடுங்க. இப்போ வி டேஷ் திருப்பியும் எழுதுங்க நார்மலா. ஓகேவா? 2 திருப்பியும் எழுதுறேன். sin x to the power 5 ஏன்னா இந்த இதுனால. ஓகேவா? இன்டூ காஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 5. இங்க எக்ஸ் பவர் 5 இருக்கு. அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இன்டூ இன்னொரு ஃபங்ஷனுக்குள்ளேயே ஃபங்ஷன். ஸோ 5 எக்ஸ் டு த பவர் 4. அவ்வளோதான். இதுதான் இந்த ஆன்சர். இப்படி பண்ணிட்டேனா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? யூ டே யுவி டேஷ கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? யுவி டேஷ கண்டுபிடிக்கணும். யுவி டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகேவா? டன். அண்டர்ஸ்டுட்? இன்னொன்னு மறந்துட்டேன். வி டேஷ இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். வி டேஷ இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணலாம். ஏன்னா ஆங்கில வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிக்க முடியாது. ஓகேவா? 10 எக்ஸ் பவர் 4 sin x power 5 into cos x power எப்படி 10x to power 5 4 வந்துச்சு sin x cos x ன்னு வந்துச்சுன்னா திருப்பியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. ஓகே, x power 5 into cos x power 5 இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். திருப்பியும் வேணும்னா லாஸ்ட்ல சொல்றேன். இது புரிஞ்சிருக்கணும். இப்போ d by dx equals to cos x cube into 10 into x power 4 sin x to the power 5 sin x to the power 5 cos x to the power 5 plus இங்க மைனஸ் மைனஸ் அது பிளஸ் ஆகுது sin square x to the power 5 minus 3 x square sin x cube. So 10 அதே ஆர்டர்ல போலாம் ஒரு ஆர்டர்லயே போய்க்கலாம். So cos x cube பதிலா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல போறோம்ல. ஸோ ஆர்டர்ல போறதுக்கு cos x cube பதிலா நம்ம x to the power 4 எழுதிட்டு cos x cube அப்படின்னு எழுதிக்கணும். ஆர்டர்ல போனோம். புரியுதா? இன்டூ sin x to the power 5 cos x to the power 5 minus 3
x square sin square x to the power 5 into sin x cube வரணும்னு நினைக்கிறேன். எஸ், sin x cube வரணும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இதுவும் குட் சம். குட் கொஸ்டின், குட் சம். ஓகே, டன். செவன் சம்மும் அதோட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்துடும். ஓகேவா? செவன் சம் வில் கம் டு இட்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நான் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குற டைம். ஓகேவா? செவன்த் கொஸ்டின் என்ன இருக்கு இங்கே எழுதுறேன் பாருங்க. 2 root of cot x to the whole square இருக்கு. இது ரூட்குள்ள இருக்கு. ஓகேவா? ரூட்குள்ள இருக்கு. கிளியரா இருக்கு. root of cot x square. Let y equals to 2 root of cot x square. இது x. ஓகேவா? d by dx of root x என்னன்னு சொல்லுவோம்? by 2 root x. ஓகேவா? Differentiation with respect to x. So dy by dx equals to twice of இது x, அதோட root x. ஓகேவா? So 1 by 2 root of cot x square. புரிஞ்சுச்சா? ஸோ புரிஞ்சுச்சா? ம், ஓகே, சரி. dy dx of cot x இன்னும் மைனஸ் cosec square x. சரி, இப்போ நான் செப்பரேட்டா இந்த பக்கம் எழுதிக்கிறேன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இது d நான் சும்மா பழக்க தோஷத்தில் எழுதுறேன். d by dx ன்னு எழுதிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். cot of x square equals to minus cosec square x. இருங்க, கொஞ்சம் இந்த பக்கம் எழுதுனா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ d by dx of cot x அப்படின்னு இருக்குல்ல. நான் இது எதுக்கு இப்படி திருப்பி எழுதுறேன்? அப்படியே தான் எழுதணும், சாரி. cot x square equals to minus cosec square x square into அந்த 2 x ஓட 2 இந்த பக்கம் போயிடும். கரெக்டா? 2 வந்துட்டு இந்த பக்கம் போயிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. ஹைலைட்டர் யூஸ் பண்ணல, லெஃப்ட்ல வருது. ஓகேவா? to 2. ஓகேவா? is equals to minus 2x cosec square x square. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க இதை தூக்கி இங்க போடுறேன்.
ஸோ என்ன பண்றேன்? நான் இங்க வந்துட்டு அப்படியே இங்க dy பை dx எழுதிக்கிறேன். தயவு செஞ்சு எழுதுங்க. மார்க்ஸ் வேணும்னா 2 இன்ட்டு 1 பை 2 ரூட் ஆஃப் காட் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். இன்ட்டு மைனஸ் 2x cosec ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 2 கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கே மைனஸ் இத்தை தூக்கி இத்தை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2x cosec ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் காட் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இது ஸ்கொயர் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா வேணும்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும்னா ஆக்சுவலி என்சிஆர்டியில் வந்துட்டு இன்னும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஓகேவா? சாரி டிஃப்ரென்ஷியேட்டர் பதில் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அவசியம்லாம் கிடையாது சிம்பிளிஃபை பண்ணிக்கணும்னு. இப்போ இது 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 இப்படி கூட விடலாம். இப்படி கூட விடலாம். உங்க இஷ்டம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் வில். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மைனஸ் 2x கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ரீகால் ஒரு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ரீகால் பண்ணிக்கோங்க. ஈக்குவல்ஸ் டு 1 பை sin x ன்னு எழுதலாம். cot x ன்னு எழுதலாம். எப்படின்னு எழுதலாம்? cos x பை sin x. ஏன்னா கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன். இன்டூ 1 பை sin ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் காட்டுக்கு பதிலாக நாம என்ன பண்ண போறோம்? cos x பை sin x. அவ்வளோதான். ஸ்கொயர் வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்? கெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்? இந்த ரீகால மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. இது பேசிக் தான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? மைனஸ் 2x அப்படியே இருக்கட்டும். ரூட்டை தனிக்காக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இன்டூ 1 பை sin ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? இங்க என்ன பண்றேன்னு புரிஞ்சுச்சா? இந்த ரூட்டை 2 மாத்திக்கிறேன். 2 ரூட்ஸ் மாத்திக்கிறேன். இங்க ஒன்று இங்க ஒன்று. இப்போ திருப்பியா மேலே இருக்கிற மைனஸ் 2x அப்படியே இருக்கட்டும். இன்டூ 1 பை 1 இங்க 1 ஓகேவா? இங்க பை 1 ஓகேவா? இப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ மைனஸ் 2x by 1 into root of sin x square by root of cos x square into 1 by sin square x square. ரெசிப்ரோக்கல் பண்றோம். இங்க புரியுதா? இது 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 இந்த பார்ட்டை ரெசிப்ரோக்கல் பண்றோம். ஓகே. minus 2x into root of sin x square ஓகேவா? root of cos x square ஓகேவா? into 1 by sin x square into sin x square. இங்க root 2 into root 2 2 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். கரெக்டா? ஸோ ரூட்
m into root n equals to, sorry, root n into root n is equals to root n n ன்னு மாத்திக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், கொஞ்சம் கீழே வந்துடுறேன். which is equals to minus 2x root of sin x square into 1 by root of cos x square root of sin x square into root of sin x square into square. இங்க இது இந்த 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 ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சா ஃபைனலா, minus 2x root 2 into root 3 நம்ம எப்படி எழுதுறோம், root 6 ன்னு எழுதுறோம். ஓகேவா, இங்க ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன எப்படி இருக்கும், காமன் ஒரு ரூட் போட்டு சைன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 பை சைன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இங்க ஒரு பாயிண்ட் பை ரூட் 2. ஏன் எதுக்கு அப்படின்னு பண்ணீங்கன்னா நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகேவா, ஓகேவா, minus 2 root 2 x sin x square into cos x square into 1 into 1 into எப்படி எழுதலாம், into சாரி இதோட ரூட்டை மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா, 2 sin ஸ்கொயர். எதுக்கு சொல்லவே இல்லை, எதுக்குன்னு சொல்லவே இல்லைன்னா வெயிட்டுங்க இருங்க, இது சம் இதுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். ஓகேவா, ஐ கேன் டெல் ஒன்லி ஆஃப்டர் சால்விங் திஸ் சம். ஓகே வெயிட், இப்போ minus 2 root 2 x இப்போ ரூட் 2 into ரூட் 3 நம்ம நார்மல் காமனா ரூட் 2 ரூட் 6 இருந்தோம். அதே தான் ரூட்டை காமனா போட்டு sin x ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இன்ட்டு sin x ஸ்கொயர். டூ sin I guess so, wait not record 2 sin x equals into cos x equals to sin 2x. இது இந்த ஃபார்முலா வருது எனக்கு தெரிஞ்சு. இதை கொஞ்சம் சின்னதா படுத்திட்டு இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் சின்னதா எழுதிக்கிட்டு இத பபிள் நோட்டா எழுதிக்கோங்க. ஓகேவா, அதுதான் இங்க யூஸ் பண்றேன். ஸோ என்ன பண்றீங்க, minus 2 root 2 x by root of sin 2x square to sin x square. இவ்வளோக்குள்ள பண்றதுக்கு நீங்க அங்கேயே கூட விட்டுருக்கலாம், நீங்க அங்கேயே விட்டுருலாம். ஓகேவா, இவ்வளோக்குள்ள பண்றது ரொம்ப ரொம்ப பெருசு. நான் எங்க சொன்னேன், இங்க விட்டுக்கலான்னு சொன்னேன். இங்கே விட்டுக்கலான்னு சொன்னேன், தயவு செஞ்சு இங்கே விட்டுக்கோங்க. வேணுமா, இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இட் சார், யூ ஹேவ் டைம். சார் எனக்கு டைம் இருக்கு, என்னால் பண்ண முடியும், எனக்கு இன்னும் டைம் இருக்குன்னா சரி ஓகே, நாட் அ ப்ராப்ளம்.
யா விஷ் யுவர் இங் ஆனா இப்போ டைம் இல்ல. எனக்கு சீக்கிரம் முடிக்கணும்னா இங்கே விட்டுருங்க. இங்கே விட்டுருங்க. தயவு செஞ்சு அங்கேயே விட்டுருங்க. ஓகேவா? தயவு செஞ்சு அங்கேயே விடுங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் தான். ஓகேவா? ஃபோனையா போட்டுட்டேன்? மவுஸ்ல போட்டேன் தெரியுமா? டேப்ல போடுறதுக்கு. சரி. ஓகே. புக் ஆன்சர் தான் வேணும். இல்ல புக் ஆன்சர் தான் கரெக்ட்டா இருக்கிறதுக்கு கரெக்ட்டா மார்க் குடுப்பாங்க. அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ யூ கேன் கிவ் லைக் திஸ் ஃபைனல் ஆன்சர். பட் 5 மார்க் சரி மார்க்ஸ் வைஸ் பார்த்துட்டு குடுங்க. ஓகேவா? ஒண்ணு ஈஸியா சொல்லணும்னா மார்க்ஸ் வைஸ் பார்த்துட்டு குடுங்க. ஸோ இங்க ஐ கெஸ் திஸ் வாஸ் 7th கொஸ்டின் ஐ கெஸ். ஒரு செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எஸ் திஸ் வாஸ் 7th கொஸ்டின். ஒரே செகண்ட் இருங்க. போனே எழுதலல்ல? ஐ டிட்ன்ட் ரைட். ஸோ இப்படியே விட்டுறேன். இப்படி விட்டுட்டே சரி. இப்போ எழுதுறேன். 8th கொஸ்டின். Cos root x, let y equals to cos root x. ஓகேவா? ஓகேவா? கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே சாரி. Def with respect to x dy அது d ஓகேவா? dy by dx equals to differentiation of cos x equals to minus sin x. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் சும்மா எழுதிட்டு இருக்கேன் அப்பப்போ. இங்க ரூட் x இருக்கு. x க்கு பாருங்க இந்த இந்த பையன் இருக்கிறான்ல பையன் dy dx of root x is equals to 1 by 2 root x. So, okay, into 1 by 2 root x. இந்த பையனை என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ணிடுவோம். மைனஸ் சைன் ரூட் எக்ஸ் பை 2 root x. அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. சாப்டர் க்ளோஸ். இதுல ஒரு சம் வருது. பெரிய சம் வருது. ஓகே, வெரி குட் சாப்டர். வெரி குட் சாப்டர் ப்ளஸ் வெரி குட் சம். 9th prove that pt pa prove that the function f given by f of x equals to mod of n minus mod of n minus 1 where n belongs to r is not differentiable at x is equals to 1. சரி, இந்த இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். ஓகேவா? என்ன மாத்திரேன் நோட். வெரி 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 இம்பார்ட்டன்ட் நோட். தயவு செஞ்சு ஓகேவா? when we say it is a differentiable function ஓகேவா? when we say different it is differentiable function னா இப்படி கேட்டிங்கன்னா function to be differentiable
at a point. uh, Point. If LHD, LHD na left hand derivative, not okay, va? Is equals to RHD. I know this is new because you would have studied in limits. I guess because some of the teachers would teach because for a basics for 12 they'll teach LHD and RHD, but some people might have not taught LHD and RHD. LHD is nothing but left hand derivative, RHD is nothing but right hand derivative. Same thing as you do in LHL and RHL you should do here, but yeah, the substitution is totally different. I'll just by doing the questions I'll be showing you ஈஸியா எப்படி பண்ணணும்ட்டு நான் சொல்றேன். ஓகேவா? இதுல இம்பார்ட்டன்ட்டா இப்படிதான். சொல்றா? நீ வரேன் பாருங்க. இது LHD. என்னென்ன வரும்? சாரி, இப்படி எழுதக்கூடாது. தப்பு இது. இப்படி எழுதக்கூடாது. f of x minus f of a by x minus a, which is equals to limit x tends to a plus இது RHDக்கு. ஓகேவா? a plus f of x minus f of a by x minus a. இது இது அக்கார்டிங் டு போர்டுக்கு இது இப்படி இப்படி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். போர்டுக்கு நான் இப்படி சஜஸ்ட் பண்ணுவேன். 100% போர்டுக்கு இப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஆனா when it comes towards normal not competitive, f of x minus f of a minus h by x minus a இப்படின்னு எழுதணும். அப்படியே இங்க ஈக்குவல்ஸ் டு f of a minus h minus f of x by x minus a இப்படின்னு எழுதணும். புரிஞ்சுச்சா? தென் தயவு செஞ்சு அது இப்போதைக்கு என்சிஆர்டிக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே, என்சிஆர்டிக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இது மாத்திரம் தயவு செஞ்சு மறந்துடுங்க. எல்ஹெச்டி ஆர்ஹெச்டி இவ்வளோதான். புரிஞ்சுச்சா? இது வந்துட்டு எப்போ டிஃபரன்ஷியபிள்னு கண்டுபிடிக்கிறோம் இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது யூஸ் பண்ணுவோம். இப்போ 5.7 மிஸ்செலேனியஸ்லனா மிக்ஸ்டு கொஷின்ஸ் வரும். 100% ப்ரூவ் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? போர்ட்ஸ்ல 100% ப்ரூவ் கொஷின்ஸ் வரும். ஓகேவா? சரி, இதை நம்ம எப்படி பண்ணோம்னா இதோட இது ஈஸியா நான் காமிக்கிறேன் பாருங்க. லிமிட் h tends to 0. I know you guys might know what is limits. Tends to 0. இப்போ நான் சொல்றதை பாருங்க. ஓகேவா? காம்படேட்டிவ்க்கு ஜாஸ்தி யூஸ் பண்றது இப்போ நான் எழுத போறேன். இப்போ எழுதிட்டு இருக்கிறது தயவு செஞ்சு இதை நோட்டீஸ் பண்ணுங்க. அங்க தலை சொல்லுவீங்க, இங்க ஃபட் as a second. ஓகே, லிமிட் tends to 0 f of இப்படி இப்படி எழுதலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரணும் அதுக்குன்னு
நான் என்ன எழுதுறேன்? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஹெச் எஃப் ஆஃப் ஏ. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்க ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்கடாப்பா தம்பிங்களா. தயவு செஞ்சுடாப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ப்ளீஸ். சரி, இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணலாமா? நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். 9th கொஸ்டின் சொல்யூஷன். இது நாட் ஈக்குவல்னு வரணும். ஏன்னா நாட் டிஃபரன்ஷியபிள் தான் கேட்டிருக்காங்க. நாட் ஈக்குவல்னு வரணும். எல்ஹெச்டி லிமிட் h tends to 0 f of a minus h minus f of a. இங்க கீழே என்ன வரும்? மைனஸ் h வரும். அட் இங்க அட் x is equals to 1 கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நம்மளோட a. ஸோ லிமிட் h tends to 0. ஏக்கு பதிலாக அது நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 1 minus h minus f of 1 by. இது எதுக்காக நம்ம பண்றோம்னா உங்களுக்கே புரியும். லேட்டர் ஆன் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அட இவ்வளவுதானா அப்படிதான் புரியும். ஆனா இப்போதைக்கு பார்க்கும்போது இட் வில் பி லைக் சில்லி. டோன்ட் வரி. எனக்கு உங்களோட தாட்ஸ் தெரியும், உங்களோட கொஷின்ஸ் டவுட்ஸ் தெரியும் எப்படி வரும்ன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டீச் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ எப்படி நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிளாரிஃபை த ஒன் திங் வேர் இப்போ உங்களுக்கு எப்படி இது அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 ஏன்னு எடுத்தீங்கன்னா, இப்போ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு குடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஹெச்ச சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு ஹெச்ச நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இதுல. 0ன்னு இருக்கு. பட் வி கேன் கேன்சல். சோ கேன்சல் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ஹெச் இருக்கும். சிம்ப்ளிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். சோ அதனால இப்படி பண்றோம். டோன்ட் வரி. நான் சைலண்டா போறது இது கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றதுக்கு. ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா மாடுலஸ் பண்ணும். சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ்ல அந்த மாடுலேஷன் மாடுலஸ் போடுறோம். கரெக்டா? எஸ், கரெக்ட். ஒன் மைனஸ் ஹெச் மைனஸ் ஒன் மாடல் மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, இப்போ மைனஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஹெச் கேன்சல். லிமிட் h tends to 0 minus h minus 0 minus h. லிமிட் h tends to 0. நெகட்டிவ்ல இங்க இங்க மாடுலஸ் வந்துட்டு நெகட்டிவ்ல ஓபன் ஆகும். ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ என்ன பண்றோம் நம்ம? லிமிட் h tends to 0 1 by minus 1 லிமிட் h tends to 0 minus 1 வருது. LHD புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம RHD பண்ணலாமா? லிமிட் h tends to 0 f of a plus h. அங்க a minus h, இங்க a plus h f of a by h தான் வரும். மைனஸ் h வராது. ஓகேவா? a என்ன நம்ம நார்மலா லிமிட் h tends to 0 f of 1 plus h minus f of 1 by h. Done? ஓகேவா? f of x மாதிரி இருக்கா? 1 plus h minus 1
mod of minus of 1 minus 1. இது போயிடும். Limit h tends to 0 mod of h minus 0 by h. Limit h tends to 0 h by h ன்னு வருது. இது simplify பண்ணா limit h tends to 0 1 rh. So therefore rh is not equal to lhd. So it's lhd and புரிஞ்சுச்சா? இது நானு எவ்வளோ ஈஸியா சொல்லி கொடுக்க முடியுமோ ஐ டிட் இட். ஓகே, எனி டவுட் கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. எவ்வளோ வேணாலும் போட்டு விடுங்க, திருப்பி போடுறேன். ஆக்சுவலி நீங்க பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. பார்த்து பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டெப்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸை கரெக்ட் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலா அண்ட் சப்மிட் பண்ணும்போது ஸ்டெப்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஐ எம் டெல்லிங் யூ திஸ் பிகாஸ் எங்கேயாச்சும் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கூட மார்க் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ். ஓகே, இதுக்கு நான் ஒரு ஷார்ட் கட் சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் என்ன பாராட்டணும். ஓகே, சும்மா ஓகே. ஷார்ட் கட் இதுக்கு நான் கத்துக்கின என்னோட ஒரு ஓன் ஷார்ட் கட். ஓகேவா? f of x equals to x minus 1 minus x minus 1. X greater than equals to 1. என்ன சார் எதுதான் எழுதுறீங்க? What is this? f of x mod of x எழுதுனா இப்படி எழுதலாம். mod of x equals to x greater than or 0 greater than or equals to 0 minus x plus 0. புரியுச்சா? இதே ரூல் தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். அண்டர்ஸ்டுட்? இதுதான் இங்க பண்ண போறோம். புரியலையா? எனி எக்ஸாம்பிள் யூ வாண்ட்? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நோட் டவுன் பண்ணு. எக்ஸாம்பிள் mod of 1 mod of 2 mod of 3 எடுத்துக்கிறேன். எக்ஸ் அதுதான் வரும். இதுவே ஜீரோட சின்ன நம்பர் எடுத்தா என்ன ஆகும்? -1 mod -2 mod. ஸோ மைனஸ் ஆஃப் -2ல ஓப்பன் ஆகுது. ஸோ +2 மாறும். சாரி -1. ஸோ -1 +1 ஆக ஆரம்பிக்கும். இங்கே -2 ஓப்பன் ஆகுது. ஸோ +2 ஆரம்பிக்கும், ஓப்பன் ஆகும். புரியுதா? இங்க -0 போட்டா என்ன ஆகும்? எக்ஸ் -0 நீங்க போடும். புரிஞ்சுச்சா? அதுதான் இங்கே பண்றோம். அதுதான் இங்கே பண்ணி காட்டுறோம். Done? இது ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் பண்ணேன்.
இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது ரைட் ஹேண்ட்ல மாறுது, இது லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ வென் ஐ கோ ஹியர், ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா f of x is equals to 1 and minus 1 minus 0. என்ன சார் வேற திருப்பி வேற எதாவது ஆரம்பிக்கிறீங்க? இருங்க இருங்க. 1 minus 1 x, இது கமா, ஓகேவா? கமா x RHD LHD. தயவுசெஞ்சு இது இது போர்டில் யூஸ் பண்ணாதீங்க. இது போர்டில் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், போர்டில் யூஸ் பண்ணாதீங்க. மார்க்ஸ் போயிடும். ஓகே, காம்படிட்டிவ்க்கு மாத்திரம் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. கெஞ்சி கேட்குறேன், அப்புறம் மார்க்ஸ் போயிடும். ஏன்னா இது வந்துட்டு கட் ஷார்ட் மெத்தட். கட் ஷார்ட் மெத்தட். இங்க இப்போ பாரு, இப்போ இப்போ எப்படி நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிட்டோமா? நீங்க greater than or equals to 1, x is equals to greater than or equals to 1, x is greater than or equals to 1. so RHD கிடைச்சிச்சு. x is less than 1. so இங்க என்ன ஆகும்? LHD என்ன equals to -1 வரும், RHD equals to 1 வரும். முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், ஈஸி. புரிஞ்சுச்சா? டன்னா? இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதும் போதும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதும். 9th சம் முடிஞ்சிச்சு. ஓகே, now let's go to the last sum, 10th sum. நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி கொடுக்குறேன். 1 hour equals to 1 exercise மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எனி டவுட்னா கேட்டுருக்கேன். ஓகேவா? டோன்ட் மிஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு டவுட் இருந்து, இஃப் இட் இஸ் a silly doubt, no, I can't come there and beat you and tell something, teach you. Really, I'm telling you, I can't come there and teach you. Like hit you and so on. பயப்படாம கேளுங்க. எனி டவுட், எனி திங். ஓகே ஓகே, பயப்படாம கேளுங்க. ஓகே, நவ் இப்போ சரி, லாஸ்ட் சம் போயிடலாம். லாஸ்ட் சம் ஆஃப் த கிளாஸ். ஆக்சுவலி ஐ தாட் ஆஃப் டீச்சிங் என்னோட ஃபேவரட் சாப்டர் இன்னொன்று நெக்ஸ்ட், ஏஓடி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ். அது நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே, நாளைக்கு எடுப்பேன். இன்னைக்கு இது இம்பார்ட்டன்ட், ஸோ இது பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ப்ரூவ் தட் பாசிங் த்ரூ இல்லை, பாசிங் த்ரூக்கும் நான் இப்படி தான் இருந்தேன். ப்ரூவ் தட் இது இல்லைப்பா, முட்டுருப்பா. ஆனா prove that the int function, greatest integer function f of, இது இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்பாங்க. 0 less than 3, greater than 0 less than 3, x is greater than 0 and less than 3 is not differentiable at, இங்க வருது பாருங்க, x is equals to 1 and n is equals to 2. இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு திங்க் பண்ணுங்க. எப்பவுமே ப்ராசஸ் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறமா இட்ஸ் ஓகே, யூ கேன் ரீட் நியர் டு 5 to 4 டைம். தட் இஸ் தி மேக்ஸ். டோன்ட் கோ அபவ் தட். இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ளீஸ் ட்ரை டு புட் எனி ஆஃப் யுவர் டெக்னிக்னா என்ன சொல்றது? இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணல, இப்போ LHD RH ஷார்ட்கட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணேன், அதே மாதிரி ட்ரை டு கிரியேட் யுவர் ஓன் ஷார்ட்கட் மெத்தட், பட் டோன்ட் கிரியேட் த மெத்தட் விச் இஸ் நாட் அப்ளிகபிள். அது மாத்திரம் ஐ வில் பி டெல்லிங் யூ தட் திங். ஓகேவா? இப்போ இது என்னோட ஷார்ட்கட் மெத்தட்னு இல்லை, நான் டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஷார்ட்கட் மெத்தட் இது. ஓகேவா? ஏன்னா
I also create shortcut methods, but some of them won't be applicable in every cases. Some of them won't be applicable in every cases. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் முடிஞ்சா சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு எனக்கு போக போக தான் எனக்கு புரியும். ஓகேவா? பண்ண பண்ண தான் புரியும். ஸோ எனக்கு சப்போஸ் எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சுச்சுன்னா ஐ வில் டீச். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ எஃப் ஆஃப் ஒன் ஒன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஒன்னு வச்சுக்கோங்க. ம் ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? எஃப் ஆஃப் ஒன் என்னதுன்னு. ம் ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். 3 2 1 0 -1 -2 -3ன்னு இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? எஃப் ஆஃப் 2னா greater than 2 which is equals to 2 னா ஓகேவா? எஃப் ஆஃப் -2 என்ன ஆகும்? -2ன்னு வரும். ரெப்ளிகாவும் -2ஆ தான் வரும். ரெப்ளிகானா ப்ராடக்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, ப்ராடக்ட். சரி, 1.5 எடுத்துக்கலாம். 1.5 ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் 1.5 என்னாகும்? 1.5 இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு முன்னாடி இருக்கிற இன்டீஜர் மாத்திரம் தான் எடுக்கும். ஓ சாரி 1.5 0.5க்கு பிளேஸ்ல எழுதிட்டேன். ஒன் செக். ம் ஈக்குவல்ஸ் டு -2. இதுதான் 1.5. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். 1.5. இப்போ எஃப் ஆஃப் 1.5 அப்படின்னு எடுக்கிறேன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எப்பவுமே என்ன ஆகும்னா அதுக்கு பின்னாடி இப்போ ஒரு நம்பர் லைன் யூஸ் பண்றேன்ப்பா. ஒரு நம்பர் லைன் யூஸ் பண்றேன். இப்போ இந்த நம்பர் லைன்ல இருக்குன்னா இங்க இருக்கு 1.5, இங்க இருக்கு 1.5. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அங்கதான் போகும். அதுதான் எடுக்கணும். ஸோ இங்க இதுக்கு முன்னாடி நார்மலா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ 1.5 ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் நம்பர் என்ன வரும்? என்னன்னு வரும். சரி, எஃப் ஆஃப் 2.2ன்னு எடுத்துக்கோங்க. 2.2 2 தான் வரும். அதுக்கு இப்போ இங்க இருக்கு, இங்க தான் போகும். இது புரியுச்சுல்ல? நாட் டிஃபரன்ஷியபிள். LHD is not equals to origin program. ஓகே, LHD limit h tends to 0 f of a minus h minus f of a by minus h. இங்க லெஃப்ட்னால இது யூஸ் பண்றோம். ஸோ லிமிட் h tends to 0. அதான் a என்ன இருக்கு? a இங்க இருக்குல்ல 1. ஸோ f of 1 minus h minus f of 1 by minus h 1 minus h. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ம் புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? சரி, இது பண்ணிட்டேன் சார். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுவோம்? கன்ஃபியூஸ் ஆகும் சார் இந்த ஸ்டேஜ்ல. திருப்பி சொல்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? இதுதானே எஃப் எஃப் ஆஃப் 1. இங்க ஒரு பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் 1 மைனஸ் n ஈக்குவல்ஸ் டு, ஒரு செகண்ட்,
இதுதான் grand. சரி, இங்க என்ன எழுதணும்? என்ன எழுதணும் சொல்லுங்க? 1 மைனஸ் என்னன்னு எழுதணும். கரெக்டா? ஓகேவா? டன். h டென்ஸ் டு 0 நீங்க எழுதியிருக்கோம். 1 மைனஸ் h 1. ஹெச்னா ஒண்ணு. ஹெச் எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? ஹெச் என்ன சார்? ஹெச்னா ஒரு ஸ்மால் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸ்மால் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ திருப்பியும் நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு. 1 இருக்கு, 2 இருக்கு, 0ன்னு இருக்கு. ஓகே? புரிஞ்சுச்சா? இப்போ என்ன ஸ்மால் சேஞ்சுன்னு சொன்னேன்ல. 1 பிளஸ் ஹெச்ன்னு எடுத்தா இப்போ 1ஓட ஹெச் அந்த ஆட் பண்றோம்னா இங்க வரும். 1 பிளஸ் எக்ஸாம்பிள் 0.5. அதான் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ். 1 மைனஸ் 0.5னா என்ன ஆகும்? 1 மைனஸ் 0.2, 1 மைனஸ் ஹெச் இங்க வரும். இது ஜஸ்ட் விஷுவலுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? 0க்கும் 1க்கும் நடுவுல 1 மைனஸ் ஹெச் இருக்கு. 1க்கும் 2க்கும் நடுவுல 1 பிளஸ் ஹெச் இருக்கு. ஆ? சரி. இப்போ கிரேட்டஸ்ட் இண்டிஜர் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் என்ன வரும்? 0 வரும். எதுக்கு வரும்? ஏன்னா 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கு. அதுக்கு தான் இந்த கிராஃப எடுத்தேன். இந்த நம்பர் லைன் எடுத்தேன். எப்பவுமே கிராஃப், நம்பர் லைன். இஃப் யூ ஆர் விஷுவலைசிங் the question is so simple. Even for mains, I'm really telling you, even for mains, graph, parabola, hyperbola, ellipse ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th அந்த சாப்டர் மிஸ் பண்ணீங்க, போச்சு. 11th மெயின் அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் அண்ட் சோ அண்ட் சோ அந்த மாதிரி. சரி, லிமிட் h டென்ஸ் டு 0. இங்க 1 மைனஸ் ஹெச்க்கு என்னது? 0 வரும். 0 மைனஸ் 1 பை h. புரிஞ்சுச்சா? இங்க வரும். இது எப்படி நான் சொல்லி கொடுக்கறது? சரி, இப்படி வச்சு இது இங்கத்துல இருந்து வந்திருக்குப்பா. எப்பா இங்க புரிஞ்சுச்சா? அதே உங்களை கேட்கிற ஒரு கொஸ்டின். 1 பிளஸ் h ஃபால்ஸ் ஆன் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 1 பிளஸ் h என்ன? அது சொல்லுங்க. Greatest integer of 1 plus h. Very easy, sir. It is 1. 1 minus h, 0. Done. हो गया. खत्म. Tata. Goodbye. गया. That much only. Okay. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். தேவையில்லாதது. ஓகேவா? ஸோ லிமிட் h tends to 0 minus 1 by h. ஹெச்சுக்கு பதிலாக இந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். minus 1 by 0. Anything by 0. So in D. Not defined. Not defined ன்னு கிடைச்சிச்சு. a plus h minus a plus h. f of 1 plus h minus f of 1 h. இங்க இங்க நான் சொல்றேன் பாருங்க. லிமிட் h tends to 0. இங்க என்னவும் நீங்க தான் சொல்லணும். சார் லாஸ்ட் டைம் 1 மைனஸ் ஹெச் இருந்துச்சு சார். இப்போ 1 பிளஸ் ஹெச் இருந்துச்சு சார். என்ன பண்ணணும் தெரியல சார். உதைப்பேன். 1 பிளஸ் ஹெச் இப்போதான் நான் கேட்டேன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 1 பிளஸ் ஹெச் என்னன்னு.
என்ன என்ன ஆகும்? 1 பிளஸ் ஹெச் என்ன ஆகும்? சொல்லுங்க. 1 பிளஸ் ஹெச் என்ன ஆகும்? எக்ஸ் பதிலா 1 போட்டீங்கல்ல. லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. எக்ஸுக்கு பதிலா என்ன பண்றீங்க? 1 பிளஸ் ஹெச் போடுறீங்க. ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 1 பிளஸ் ஹெச்னு மாறுது. மைனஸ் 1ன்னு மாறுது. பை ஹெச்னு மாறுது. ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. 1 பிளஸ் ஹெச். திருப்பியும் நான் உங்களுக்கு திருப்பியும் நான் சொல்றேன் பாருங்க. திருப்பியும் நம்பர் லைன் எழுதுறேன். திருப்பியும் நம்பர் லைன்ல 0 இங்க இருக்குப்பா. 1 இங்க இருக்குப்பா. அப்புறம் 2 இங்க இருக்குப்பா. ஓகேவாப்பா? நம்ம 1 மைனஸ் ஹெச் இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். பார்த்தோம். 1 பிளஸ் ஹெச் எங்க இருக்கும்? 1க்கும் 2க்கும் நடுவுல. ஸோ 1 பிளஸ் ஹெச்சோட இது என்ன? 1ன்னு வரும். ஸோ 1 பிளஸ் ஹெச் 1 மைனஸ் 1 பை ஹெச். கரெக்டா? கரெக்டா? அவ்வளவுதான். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0. 0 பை ஹெச். இது ஃபுல்லா சிம்பிளிஃபை சிம்பிளிஃபை ஆனதுக்கு அப்புறமா தான் ஹெச்சோட வேல்யூ நம்ம போடணும். டென்ஸ் டு இது போறதுல 0. ஸோ ஹெச் 0 இருக்கு. 0 ஆயிடும். ஸோ 0 பை 0 0. ஸோ LHD is not equals to RHD. புரிஞ்சுச்சா? Therefore f of x is at x is equals to 1. இப்போ x is equals to 1க்கு பார்த்தோம். x is equals to 2க்கு பார்க்கணும். இப்போ now for x is equals to 2. இதுதான் நம்மளோட a. லாஸ்ட் ஆனா கொஞ்சம் பெருசு இம்பார்ட்டன்ட் கூட விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ LHD திருப்பி யூஸ் பண்றேன். லிமிட் h tends to 0 f of a minus h minus f of a by minus h. So limit h tends to 0. Sorry, h tends to yeah, h tends to 0 f of 2 minus h modulo f of 2 by minus h. கீழே போறேன் கொஞ்சம். ஸோ லிமிட் என்ன வரும்? h tends to 0ல இப்போ இங்க நம்ம என்னன்னு எழுதுறோம்? x is equals to 2 minus hன்னு வரும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2 minus h போட்டுட்டு minus 2 minus hன்னு வருது. இப்போ மாட்டினீங்களா? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2 minus h. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2 இஸ் என்ன? 2பா. நான் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் கரெக்டா இருந்துச்சா? ஓகே. என்ன ஆகும்? இங்க என்ன ஆகும்? திருப்பி நம்பர் லைன் யூஸ் பண்ணுங்க. நம்பர் லைன். நம்பர் லைன் 2 3 1 2 minus 0.2 2 minus 0.3 பண்ணுங்க. 1.8 1.7 தான் வரும். ஸோ 1.7 எல்லாம் இங்க தான் வரும். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2 என்ன வரும் அப்போ? ஸோ 2 minus h 1 1 1 minus 2 by minus h. லிமிட்
for a second. Limit h tends to 0. Okay, limit h tends to 0. இப்போ minus 1 by minus h. Minus minus cancel ஆகுது. So என்னது limit h tends to 0. So 1 by h. Anything by 0. RHD போலாமா? முடிச்சிட்டோமா? RHD போலாமா? லாஸ்ட். வாங்க 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 RHD போலாம். ஓகேவா? RHD இது நீங்க டக்குன்னு என் கூடயே பண்ணணும் இப்போ. ஓகேவா? Come on. Limit h tends to 0. F of a plus h minus f of a by h. Minus h இல்ல. So limit h tends to 0. F of 2 plus h minus f of 2 by h. Limit. So h tends to 0. 2 plus h நம்ம greatest integer of 2 plus h ன்னு எழுதுறோம். Minus f of 2 by h. திருப்பி நம்பர் லைன் எடுத்துக்கலாம். 1 2 and 3. 2க்கும் 3க்கும் 1க்கும் 2க்கும் 2 plus h இங்க 2 minus h 1க்கு போகுது. 2 plus h 2க்கும் 3க்கும் நடுவுல இருக்கு. ஸோ 2 plus h எங்க போய் விழும்? 2க்கு போய் விழும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். லிமிட் h tends to 0. 2 plus h 2 plus hல என்ன வரணும்? 2 வரணும்ல. ஸோ 2 minus 2 by h. ஓகேவா? Limit h tends to 0. So it is 0 by h. இப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் h சிம்பிளிஃபை பண்ணணும். h தூக்கி போடணும். So is equals to 0. சாரி, இதெல்லாம் திருப்பி லிமிட்டோட தான் எழுதணும். லிமிட் மிஸ் பண்ணக்கூடாது. லிமிட் h tends to 0. இது 0 by 0 equals 0. RHD. LHD is not equals to RHD. Therefore, f of x is not diff and not equal at x is equals to 2. அங்க n is equals to 2ன்னு எழுதிட்டேன். ஏன்னா கொஸ்டின் பார்க்கும்போது n நான் நினைச்சிட்டேன். ஓகேவா? ம் ஓகேவா? எப்பா முடிச்சாச்சுப்பா ஃபைனலா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இது. ஓகே, இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை சேனல். ஸோ see you guys in next live. Bye. Signing off. Bye.